ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோட் 29 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே இச்சிகா சொல்லியிருப்பா, நான் உன்னை என்டர்டெயின் பண்ணுறேன்னு. அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அங்கே இச்சிகாவையும் மக்கட்டோட பிரதரையும் பார்க்கும் போது அவனுக்கு நல்லாவே தெரியுது உங்க ரெண்டு பேரும் யாருன்னு. ஆனா பக்கத்திலேயே நம்ம அக்கினா அந்த அந்த பையன் யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மிதோரியோட மெமரிஸ்ல இவங்க இல்ல. அப்படி பார்த்தா கண்டிப்பா இவங்க அவளுக்கும் பிரச்சனையா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே தெரியுது அவன்லாம் ரொம்ப ஒரு வீக்கானவன. ஆனா ஜீரோக்கு தெரியல, இப்போ மிகப்பெரிய வேலையை பார்க்கறதே இவங்க தானே. அந்த இடத்துல யோசிக்காம ட்ரிபுலன்ஸ் அந்த அட்டாக் அவன் லான்ச் பண்றான். அந்த அட்டாக் வரும்போது அந்த அட்டாக்கு எல்லாருமே அங்க திடீர்னு காணாம போயிடறாங்க. ஒண்டிதான் இருக்கா. அட எங்க போனாங்க எல்லாருமே? அந்த அட்டாக்கு காணோம். இவன் அந்த அப்போஸ்டல் மத்தவங்க எல்லாருமே இச்சிகா சோ எல்லாருமே காணோம். ஆமா, இது ஏதாச்சும் ஒரு டெலிபோர்டேஷனுக்கான ஸ்கில்லா என்ன? அந்த இடத்துல அக்கினா யூவும் அங்க இருக்காங்க. இப்பதான் அக்கினா சொல்றான், இதுக்கு காரணம் அந்த ஸ்கில் என்னோட ஸ்கில். இதை கேட்டோன்னே யூவும் பயங்கரமா கத்துறான். அடே இது என்ன கதையா இருக்கு? அதுல என்னோட ஸ்கில்லும் இருக்கு, அது நம்மளோட ஸ்கில்லு. ஏதோ ஒன்னு யாரோட ஸ்கில்லோ எனக்கு தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஸ்கில்லோட பேரு மை ஹவுஸ் இஸ் யுவர் ஹவுஸ். அங்க அக்கினா சொல்றான், என்னோட ஸ்கில் மூலமா குறிப்பிட்ட ஏரியாக்கு நல்லா டெலிபோர்ட் ஆக முடியும். எப்போ நான் யூவை டச் பண்றனோ அந்த டைம்ல எங்களோட ஸ்கில் அப்படியே டபுள் ஆயிடும், ரேஞ்ச் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அது போக நான் ஒண்டிதான் எப்பயுமே என்னோட ஸ்கில்ல டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனா யூவோட ஸ்கில் மூலமா மத்தவங்களையும் நல்லா டெலிபோர்ட் பண்ண முடியும். அதே விஷயம் தான் இப்பவும் ஆச்சு. ஒருத்தங்க நான் எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போனனோ எல்லா இடத்துக்கும் டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. இச்சிகா கூட மிதோரி சண்டை போட போறா. அது போக அக்கானே சோ ஹனடா இவங்க தனியா சண்டை போடுவாங்க. சரி மிதோரி அவன் எங்க போனா? அப்படியே அங்க ஜீரோவை காட்டுறாங்க. அவன் மிதக்கும் போதே அவன் யோசிக்கிறான், அட இந்த இடத்துல டைரக்ஷன் எங்க இருக்கு, என்ன லொகேஷனு எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கும் மேல இந்த இடத்துல வித்தியாசமான மாஸ்டர்ஸா இருக்கு. இப்போ இவன் இருக்கிற இடம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கிராக் மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு ஆளும் அங்க மீன் பிடிப்பான்ல, இதுதான் 17th லோ எட்ஜா. அதாவது இந்த கிராக் இருக்குல்ல, இந்த கிராக்குள்ள ஒரு வித்தியாசமான உலகமே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த மிகப்பெரிய கிராக்கும் 10 சென்டிமீட்டர்ஸா அதிகரிக்குது. அந்த இடத்துல அக்கினா ஆல்ரெடி ஒரு பெண்ணை போட்டிருப்பான். அது அவனோட பெண்ணு தான். அந்த பெண்ணை அவன் உள்ள போனனால அந்த இடம் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியாச்சு. அதனால தான் மிதோரியோட உடம்புல இருக்க ஜீரோ அவன் இப்போ இந்த இடத்துல டெலிபோர்ட் ஆயிருக்கான். ஜீரோ, உன்னால என்ன முடியுமோ ட்ரை பண்ண. ஏன்னா இதுக்கு முன்னாடி மிதோரியாலேயே இந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ண முடியல. சரி நீயே ட்ரை பண்ணி பாரு. சீன் அப்படியே நகானோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்த அந்த 12 அப்போஸ்டல்ல இருக்க ஹஜிமே அவன் கேட்குறான், ஆமா நீங்க பயன்படுத்தின ஸ்கில் அது என்ன டெலிபோர்டேஷனா? ஆமா அதே தான். இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உங்க எல்லாரையுமே தனித்தனியா நாங்க பிரிச்சாச்சு. அப்போனா என்னோட பாஸ் அவர் எங்க இருக்காரு இப்போ கரண்டா? கவலைப்பட வேணாம், உன்னோட பாஸ் ஜீரோ தானே. அவன் எந்த மாதிரி இடத்துல மாட்டின்னு இருக்கானா, அவனால திரும்பவும் வர முடியாத அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கான். என்னது என்ன சொல்ல இருக்க? அப்படிப்பட்ட இடம் உண்மையிலேயே இருக்கா என்ன? இருக்குதுன்னா எல்லாரையுமே அங்க அனுப்பியிருக்கலாம்ல. இல்ல நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. ஏன்னா யாருக்கு தெரியும், உங்கள ஒருத்தர்கிட்ட ஆர்டிஃபெக்ட் இருக்கலாம், அது மூலமா நீங்க தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்க எல்லாரையுமே நாங்க பிரிச்சாச்சு. இதுக்கு மேலேயும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்க எல்லாரையுமே தனித்தனியா முடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். உன்னோட பாஸ் ஜீரோ அவனை முடிக்கிறது கஷ்டமான விஷயம், ஆனா உங்க எல்லாரையுமே நல்லா முடிக்க முடியும். அப்படியா? ஒரு கை பாத்திர வேண்டியதான். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக் அவன் பண்றான். ஆனா இச்சிகா டவுன் சாலிட்யூட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவங்க பயன்படுத்துறாங்க. இது மூலமா அவங்க பாடி பல மடங்கு ரொம்ப என்ஹான்ஸ் ஆயிடும். சிம்பிளா சொன்னா அவங்களோட மூவ்மெண்ட் அது படுவேகமா இருக்கும். அவங்களோட அட்டாக் அது 100% அக்யூரேட்டா இருக்கும். வழக்கத்தை விட பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி தான் ஆகுது. அந்த அட்டாக் வரும்போது அசால்ட்டா அவங்களால தப்பிக்க முடியுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அப்படி ஹிஜிமே மேல விழ ஆரம்பிக்குது. ஒரு ஸ்வாட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பர்ஃபெக்டான ட்ரெயின்டான பாடி. அது நம்ம இச்சிகா கிட்ட பக்காவா இருக்கு. அதை வச்சுதான் அசால்ட்டா அவங்க முச்சம் விட்டாங்க. உண்மையை சொன்னா மக்கட்டோ கம்பேர் பண்ணா நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து அங்க மீதி இருக்க 2 அப்போஸ்டல் அவங்க 2 பேரும் மக்கடோ முன்னாடியும் நிஷினா முன்னாடியும் நிக்கிறாங்க. அங்க கார்டோட இருக்கிற அந்த லேடியும் சொல்றான், ஆமா பாஸ் கிட்ட அப்படிப்பட்ட அட்டாக்க வாங்கியும் நீங்க திந்தலியா? சரி ஏதோ ஒண்ணு ஹசுரா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நீ பண்ண. இவங்க 2 பேரை நானே பாத்துக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கு நானே போதும். மக்கோடா பயங்கரமா ஒரு அடி அடிக்கிறான். இதனால அவனோட சட்டெல்லாம் அங்க கிழிஞ்சு போகும். நீ எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன். இதையும் காடை வச்சுன்னு இருக்க அந்த பொண்ணு பாப்பா. திடீர்னு அங்க நிஷினா பயங்கரமா தாக்குறான். நிஷினாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா மக்கட்டோவை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த அப்போஸ்டல் இவங்க தான். அதனாலேயே ரிவெஞ்சா அந்த பொண்ணுக்கு கொடுக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா அவன் தாக்குறான். ஆனா திடீர்னு ஏகப்பட்ட அட்டாக் சொல்லும். இதுக்கு காரணம் அந்த அசுரா தான். அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு
குயின் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறான். அங்க எல்லா கார்டுக்கும் அப்படியே உயிர் வந்துச்சு. இப்பதான் நம்ம நிஷினாக்கு அங்க புரியுது, அட இந்த ஸ்கில் இது மூலமா ஆப்ஜெக்ட்ஸை இவளால மேனிபுலேட் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் கத்தி சொல்றான், சீக்கிரம் எனக்காக கனாகி மினாட்டோவை தேடி கண்டுபிடிங்க. அங்க நிஷினா தடுக்கலான்னு வரான். அடிக்கடி அந்த அட்டாக்ஸ் வந்து விழுந்துங்கன்னே இருக்கு. அதுக்கு காரணம் அசுரா தான். அவனோட ஸ்கில் இது ஒரு எமோஷனை பேஸ் பண்ண ஸ்கில் தான். என்கிட்ட 100க்கும் மேல நிறையவே ஃபேஸஸ் இருக்கு. இப்போ என்னோட ஃபேஸ் அது வந்து என்ன தெரியுமா, உங்களை மாதிரி பூச்சி எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன். இதுதான் ஃபேஸ் ஆஃப் ரேஜ் இப்படின்னு தொடர்ந்து அந்த இடத்துல அட்டாக்ஸ் மேல அட்டாக்ஸா விழுந்துங்கன்னே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சோ மத்தவங்க எல்லாருமே அங்க அட்டாக் பண்றாங்க. அங்க அக்கானே ஒரு மிகப்பெரிய கோலம் உருவாக்கி அட்டாக் பண்றா. சைட்ல அவன் இனோக்கியோட ஒன் ஹேண்டட் ஸ்வாஷ் டெயில் அது கூட டெங்கு டான்ஸ் அப்படின்னு அந்த ஸ்கில்ல அவன் கம்பைன் பண்ணி வர்றான். இது மூலமா ஒரு மிகப்பெரிய சாண்ட் டொர்னேடோ கிரியேட் ஆகுது. கண்டிப்பா இது போதும். இது மூலமா நம்மள அவனால பார்க்க முடியாது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரே செகண்ட்ல அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அட நாங்க அப்பயே யோசிச்சோம் இவன் வந்து ஸ்ட்ராங் தானே, ஆனா நாங்க யோசிச்சதை விட பல மடங்கு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு பக்கம் சோக்கு அங்க ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்படியாச்சும் அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு தான் பாக்குறான். ஏசோ பொறுமையாரு, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி அப்போஸ்டலால தான் மக்கட்டும் இறந்து போனா. இந்த விஷயத்த இன்னமும் அவனால மறக்க முடியல. ஓ அப்போ உன்னோட பேரு சோனா, அந்த மக்கட்டோட தம்பியா நீ? அந்த மக்கட்டோவே வீக்கு, ஒன்னத்துக்கும் உதவாத அவனோட பிரதரா நீ? கண்டிப்பா நீயும் ஒரு குப்பியா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த 12th அப்போஸ்டல் அவன் கிட்ட அநியாயமா நாய் மாதிரி செத்து போனான். என்ன ஒரு வேஸ்டான வாழ்க்கைல அவனுக்கு. சோக்கு கடுப்பாவும் அப்படியே அவன் தாக்க போறான். ஆனா அதுக்குள்ள அந்த அப்போஸ்டலும் ஒரு வித்தியாசமான ஸ்கில்ல பயன்படுத்துறான். அவங்க 3 பேருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹியோவை அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்றாங்க. அங்க இதையுமே நின்று போச்சு. இருந்தாலும் அவங்க ஹீலிங்கை விடவே இல்லை. அங்க தொடர்ந்து ஹீல் பண்ணும் போது திடீர்னு அங்க இதையும் அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. ஹியோ பாட்டி நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. கண்ணாடி போட்டு இருக்க அந்த பொண்ணு ரிப்போர்ட்டை பத்தி கேட்கறா. மத்தவங்களும் நல்லா ஹீல் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களும் பேட்டிலுக்கு தான் ஜாயின் பண்ணலான்னு போறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட சவுண்டு கேட்கும். சைட்ல பார்த்தா மினாட்டோ இருக்கிற அந்த பில்டிங்கை நோக்கி ஏகப்பட்ட காட்ஸ் போகுது. எனக்கு இப்பயே தெரியுது, அதாவது அவங்களோட நோக்கம் நம்ம இல்ல மினாட்டோவை மொத்தமா அழிக்கணும். அதனால சீக்கிரம் எல்லாருமே மினாட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவன் எழுந்துக்கிற வரைக்கும் நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்படி ஒரு சொல்லும் போது அந்த இடமே பர்பிள் கலர்ல மாற ஆரம்பிக்குது. அதை பார்க்கும் போது இன்ஸ்டன்டருக்கு தெரியுது, அட இது அதே ஆரா. அங்க அக்கிஹினாக்கும் தெரியுது, அட இது இம்பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ உண்மையிலேயே அவன் அந்த டைமென்ஷன்ல இருந்து வெளில வந்துட்டானா என்ன? அந்த பயங்கரமான ஆரா அப்படியே வெளியில வரைக்கும் வருது. இவன் அங்க இருக்கிற அந்த கேப்டனு அவருக்கே அந்த பயங்கரமான ஆரா அப்படியே ஃபீல் ஆகுது. என்ன இவன் இந்த அளவுக்கு மாஸ்டரஸா இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யூரோமோ பயந்து போயிடறான். இல்ல அவன் வந்து தப்பிச்சு வந்துட்டானா, ஜீரோவால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? யூ என் கூட வா, என்னோட கேப்டனை அப்பதான் காப்பாற்ற முடியும். ஆனா நம்ம யூக்கு ரொம்ப பயமா இருக்கும். சடனா நம்ம அக்கினா ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் முன்னாடி இருக்கிற அந்த பில்டிங் அதுல இருந்து பயங்கரமான ஆரஸா வரும். ஏன்னா அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, பயங்கர ஆராவோட அங்க ஹீலிங் பண்ண இருக்கான். இங்கே இந்த எபிசோட முடியுது. மினாட்டோ ஃபைனலி வெளியில வந்துட்டான். அப்போனா 2 நாள் ஆயிடுச்சா என்ன? அப்படி 2 நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆக்ஷனையும் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.